இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி நடத்தும் கர்த்தர். நாம் கண்ணீரோடு இருக்கிற வேளையிலே கலங்காதே என்றும், நாம் என்ன தீர்மானம் எடுப்பது என்று சொல்லி திகைக்கின்ற வேளையிலே, நானே உன் தேவன், நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து சென்றது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன் செல்லக்கூடிய வெளிச்சத்தை அழைத்து சென்றார். இரவிலே அக்னிஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். ஆம், நமக்கு எவை தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய தேவை அறிந்து அவர் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். நான் உனக்கு முன்னாக சென்று கோணலானவைகளை, ஆம், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நிறைவான பாதையிலே நடத்துகிற கர்த்தர் அல்லவா? ஆம், தேவையறிந்து செயல்படுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்தார். ஆனால் அதிலும் அவர்கள் சலிப்படைந்த போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், இறைச்சி வேண்டும் என்று. முடியாது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான இறைச்சியை, காடையை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார். ஆண்டவருக்கு அவர்கள் திருப்தியாக வாழாவிட்டாலும், நான் அழைத்தவன், அழைத்த என்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்துவேன், அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று பூர்த்தி செய்த கர்த்தர் கால வேளையிலே நம்மோடும் பேசுகிறார். நம் துக்கத்தில் வலது கரம் பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி கண்ணீரை துடைத்து, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். சத்துருக்களுக்கு முன்பதாக தாவீது சொல்கிறானோ, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் இழப்பதற்கு காரணம், ஆண்டவர் காண்பித்த பாதையிலே செல்லாதது நிமித்தம். ஆம், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி சப்தம் கேட்கும்போது, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட வேதத்தின் மூலமாய் நம் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது, நமக்கு தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து 32:8 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை கர்த்தர், அதிசயங்களின் தேவன். உங்களுக்கு எந்த அதிசயத்தை செய்ய வேண்டுமோ அதை ஏற்ற நேரத்தில் செய்வார். நாம் செய்ய வேண்டியது, வழி இதுவே, வலதுபுறம்தான் அல்லது இடதுபுறம்தான் என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல. ஆண்டவர் எதை காண்பிக்கிறார், ஆண்டவர் போகச் சொல்வதற்கு கீழ்ப்படிவதும், போகாதே என்று சொல்லும்போது போகாமல் இருப்பதும் நம்மேல் விழுந்த கடமை. வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் காண்பிக்கிறபடி
வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம். பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும்போது ஆண்டவர் நீங்கள் இங்கே செல்ல வேண்டாம், மக்கதோனியாவுக்கு போங்கள் என்று சொல்லும்போது கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். நாமும் கீழ்ப்படியும் போது, நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கும்போது அவர் நம்மை சரியாக நடத்துவார். இந்த கால வேளையிலே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர், எங்கள் இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தர், உன் சத்தத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.